ஹரே கிருஷ்ணா. வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். இந்த வருடம் புருஷோத்தம அதிக மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மே 14ஆம் தேதி துவங்குது. புருஷோத்தம மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். 1000 மடங்கு நற்பலன் தரக்கூடிய இந்த புருஷோத்தம மாதம் வேத சாஸ்திரங்களை முக்கியமாக ஹரிபக்தி விலாசம், பத்ம புராணம், நாரதி புராணம், ஸ்கந்த புராணம் போன்ற சாஸ்திரங்கள்ல இந்த மாதம் 1000 மடங்கு நற்பலன் கொடுக்கக்கூடியது. அதனால பக்தர்கள் அவசியமாக கடைபிடிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம ஆன்மீக நற்காரியங்களை நல்லா பெருக்கிக் கொள்வதற்கும் ஆன்மீக பலன் அடைவதற்கும் இந்த மாதம் புருஷோத்தம அதிக மாதம் ரொம்ப விசேஷமானது. ஏன் இதுக்கு அதிக மாதம் அப்படி பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேத முறைப்படியான காலண்டர்ல சூரிய காலண்டர், சந்திர காலண்டர் 2 இருக்கின்றது. சூரிய காலண்டரின் படி 365 நாட்கள் ஒரு வருடத்திற்கு, சந்திர காலண்டர் படி 354 நாட்கள். இரண்டையும் சமன் செய்வதற்காக 3 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த அதிக மாதம் வருது. ஆரம்ப காலகட்டத்துல இந்த அதிக மாதம் வந்தபோது இதுக்கு பேர் மல மாசம் அப்படின்னு வச்சாங்க. ஏன்னா இந்த மாசத்துல எந்த நற்காரியங்களும் மக்கள் செய்ய மாட்டாங்க, எந்த சுப காரியங்களும் மக்கள் செய்ய மாட்டாங்க. அதனால இந்த மாசத்துக்கு மல மாசம்னு பேர் ஆரம்ப காலகட்டத்துல. அதன் பிறகு இந்த மாதத்துக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய தேவி ரொம்ப கவலைப்பட்டு, என்னுடைய மாதத்துல யாரும் மக்கள் நற்காரியங்களே செய்ய மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வைகுண்டத்துல போய் பகவான் ஸ்ரீமன் நாராயணரை வணங்குறாங்க. ஸ்ரீமன் நாராயணரை வணங்கி, பகவான் நாராயணரை ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலை அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இப்ப பகவான் நாராயணன் கவலைப்பட வேண்டாம், உன்னை நான் கோலோக விருந்தாவனத்துக்கு அழைச்சிட்டு போறேன், அங்க கிருஷ்ணர் இருக்கார், கிருஷ்ணர் கண்டிப்பாக உனக்கு மிகப்பெரிய நன்மையை செய்வார் அப்படின்னு சொல்லி பகவான் நாராயணர், சத்சத் நாராயணர் கிருஷ்ணர்கிட்ட கூட்டிட்டு போறார் கோலோக விருந்தாவனத்துக்கு. கோலோக விருந்தாவனத்தை போய் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணும்போது கிருஷ்ணர் கவலையை தீர்க்கும் வகையில மிகச்சிறந்த நன்மை கொடுக்க. என்ன நன்மை? என்னுடைய பேரே உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறார். புருஷோத்தமா அப்படின்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பேரையே அந்த மாதத்துக்கு வச்சுறார். அவ்வளவு கருணையோட மகான் அந்த தேவிக்கு தன்னுடைய ஆசியை வழங்குறார். எப்படி நான் புருஷோத்தமான்னு போற்றப்படுகிறோம், அது போலவே இந்த அதிக மாதம் புருஷோத்தம மாதம் அழைக்கப்படும். எல்லா மாதங்களையும் முதன்மையானதாகவும் மிக முக்கிய வழிபாட்டுக்குரியதாக இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். யாரெல்லாம் இந்த மாதத்துல நல்ல வழிபாடுகள் செய்யறாங்களோ அவங்களுடைய கர்மங்கள் எரிந்து சாம்பலாகும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அதனால அன்றைய தினத்துல இருந்து எப்ப இந்த அதிகமாத்தோட தேவி கிருஷ்ணரை சந்திச்சாங்களோ, கிருஷ்ணனுடைய ஆசி பெற்றாங்களோ, அன்றைய தினத்துல இருந்து இந்த மாசத்துக்கு புருஷோத்தம மாதம் அப்படின்னு பேரு. புருஷோத்தம மாதம் பத்தி ஒரு வேத சாசனம் நிறைய குறிப்பிடப்பட்டது. இந்த வேத சாசனங்கள் இந்த மாதத்தை யார் ஒருத்தவங்க விரதங்கள் கடைபிடிக்கிறாங்களோ, பகவானை வழிபடுறாங்களோ, அவங்க மிகச்சிறந்த நற்பாக்கியத்தை பெறாங்க, 1000 மடங்கு நற்பலனை பெறாங்க அப்படின்னு சொல்லி சாசனங்களை குறிப்பிடப்பட்டிருக்கு. வேற மிக முக்கியமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யார் ஒருத்தர் இந்த புருஷோத்தம மாத விரதத்தை கடைபிடிக்கின்றாரோ அவருடைய எல்லா கர்மங்கள் அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ அப்படி செய்த எல்லா பாவ விலைகளிலிருந்து விடுபட்டு பகவானுடைய பக்தியை பெறுகின்றார். அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய யாகங்கள் செய்த பலன்கள், 100 அஸ்வமேத யாகங்கள் செய்த என்ன பலன் ஒருத்தர் அடைகிறாரோ அந்த பலனை புருஷோத்தமாத விரதத்துல அவர் அடைகிறார். அது மட்டும் இல்ல, அந்த புருஷோத்தமாத பகவான் நாமத்தை நம்ம சொல்லும் போது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே பகவான் நாமத்தை சொல்றதுல அதிகமான பலன் இருக்கு. ஒரு முறை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லும்போது 1000 முறை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றதுக்கான பலன் கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, அவருடைய கவலைகள் எல்லாம் அப்படிப்படியாக விலகி போய் பறந்து போய் அவருடைய ஆன்மீக விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். அதனால யாரெல்லாம் பக்தர்கள் இந்த பக்தியில முன்னேறணும்னு ஆசைப்படுறாங்களோ, நல்ல நம்முடைய வாழ்க்கை பகவான் நினைக்கும் முகமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, அவங்களாம் இந்த புருஷோத்தம விரதத்தை கடைபிடிச்சாலும் கண்டிப்பாக அவங்களுடைய விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். அது மட்டும் கிடையாது, புருஷோத்தம விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய பக்தர் நிச்சயமாக அவர் பகவானுடைய இருப்பிடத்தை கோலோக பிருந்தாவனத்தை கிருஷ்ணர் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடத்தை கண்டிப்பாக இதில் அடையலாம் அப்படின்னு சொல்லி சாசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால நாரதி புராணத்துல என்ன எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு அப்படின்னா, பாரத தேசத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக இவ்வளோ உயர்ந்த நற்பலன்களை தரக்கூடிய இந்த புருஷோத்தமத்தை தவற விட்டுறக்கூடாது. அப்படி தவற விட்டாங்கன்னு உண்மையிலே அவங்களோட மிகச்சிறந்த துரதிருஷ்டசாலி வேற யாரும் இருக்க முடியாது அப்படின்னு நாரதி புராணம் சொல்லுது. அதனால பக்தர்கள் அவசியமாக இந்த புருஷோத்தம விரதத்தை கடைபிடிங்க. அப்படி என்ன நம்ம கடைபிடிக்கணும்? 5 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. 5 முக்கியமான விரதங்களாக இதை நம்ம கடைபிடிக்கலாம். முதலாவது என்ன அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தம். சூரிய உதயத்துக்கு முன்பாக, 1 நிமிடத்துக்கு முன்பாக நம்ம அதிகாலையில் எழுந்திருச்சு பகவானுக்கு ஒரு சின்ன வழிபாடு, சின்ன ஆரத்தி மங்களாரத்தி செய்யலாம். 2வது என்னன்னா, பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே பகவான் நாமத்தை தினசரி 16 சுற்றுக்கள் சொல்வதற்கு நம்ம முயற்சி செய்யலாம்.
முடிந்தவரை நீங்க ஏற்கனவே 4 சுற்றுக்கள் ஹரே கிருஷ்ணா ஜெபம் செஞ்சீங்கன்னா, அதை அதிகப்படுத்தும் முகமாக நீங்க முயற்சி செய்யலாம். அல்லது 8 சுற்றுக்கள், 16 சுற்றுக்கள் சொல்வது சிறப்பானது. ஸ்ரீல பிரபுபாதா வலியுறுத்தியிருக்கிறார். அதுவும் இந்த புருஷோத்தம மாதத்துல 16 சுற்றுக்கள் சொல்லும்போது ரொம்ப 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 நல்ல பலனை அடைய முடியும். அதன் பிறகு பகவானுக்கு ஒரு நெய் தீப ஆரத்தி, எப்படி நம்ம கார்த்திகை மாதங்கள்ல தாமோதர மாதங்கள்ல பகவானுக்கு தீப ஆரத்தி காண்பிக்கிறோமோ, அது போல இந்த புருஷோத்த மாதம் முழுவதும் வீட்டுல தினசரி நீங்க தீப ஆரத்தி காண்பிக்கலாம். அதுபோக கோயிலையும் நீங்க பகவானுக்கு தீப ஆரத்தி காண்பித்து பகவானுடைய கிருஷ்ணன் பலராமுடைய திருவுக்கரங்களுக்கு, ஸ்ரீ ராதாமதுராவுடைய திருவுக்கரங்களுக்கு, ஜெகநாதனுடைய திருவுக்கரங்கள் ஆரத்தி காட்டக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் கிடைக்குது. பெரிய பாக்கியம். இப்ப 4வது விரதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிருஷ்ண பிரசாதம். பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதம் மட்டும் சாப்பிடுறதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம். 5வது வயசு தினசரி நீங்க பகவத்கீதை, பாகவத புத்தகங்களை ஒரு 10 நிமிடங்கள், 20 நிமிடங்களை படிக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம். இந்த 5 விரதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கிறது, பகவானை நாம சாண்டிங் பண்றது, பகவானுக்கு ஆரத்தி காண்பிக்கிறது, கிருஷ்ண பிரசாதம் சாப்பிடுறது, அது போக சாஸ்திரங்களை படிக்கிறது, பகவத்கீதை, பாகவத இதுதான் புருஷோத்தம் மாதம். ரொம்பவும் கஷ்டமானது கிடையாது, ரொம்ப எளிமையானது. இந்த விரதத்தை கடைபிடித்தார் என்றால் ஒரு பக்தர் கண்டிப்பாக மிகச்சிறந்த நற்பலனை பெற முடியும். அதிலே முக்கியமாக 16 சுற்றுக்கள் பகவானை நாமத்தை சொல்வதற்கு இந்த மாசத்தை நல்லா நீங்க பயன்படுத்தி நல்லா நீங்க நம்முடைய இலக்கை அடையலாம். பிரபுபாதா விரும்பக்கூடிய சாசனங்கள் மூலமாக நம்ம பக்தி அடையக்கூடிய மிகச்சிறந்த முறையான இந்த 16 சுற்றுக்கள் பகவான் நாமத்தை சொல்லக்கூடிய அந்த இலக்கை அடையிறதுக்கு முயற்சி செய்யலாம். மேலும் இந்த மாதம் தாமோதர கார்த்திகை மாதம் போல மிக 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 நற்பலன்களை வழங்கக்கூடியது, ஆன்மீக சக்தியை அளிக்கக்கூடியது. அதனால தினசரி இந்த காலத்துல பகவானுக்கு தீப ஆரத்தி காண்பிக்கிறது எல்லாரும் முயற்சி செய்யணும். இஸ்கான் மதுரை 82 இன்னைக்கு விசேஷமாக இருக்கும் புருஷோத்தம மாசத்துல தினசரி சாயந்தர நேரங்கள்ல பகவானுக்கு நல்ல தீபாரத்தி காண்பிக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்களே உங்களுடைய கரங்கள்ல பகவானுக்கு அரட்டி காண்பிக்கலாம். அவசியமாக நீங்க கண்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க நண்பர்கள், உங்க உறவினர்களை அழைச்சிட்டு பகவானுடைய விக்கிரகங்களுக்கு தீபாரத்தி காண்பிக்கிறது பெரிய விசேஷம். அதனால எல்லாரும் அவசியமாக நீங்க அதுபோக இந்த புருஷோத்தமாத விரதத்தை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, இந்த வருடம் 2026ஆம் வருடம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மே 17ஆம் தேதி துவங்கலையா புருஷோத்தம அன்னையிலிருந்து நம்ம விரதத்தை கடைபிடிக்கிறோம். ஒரு ஜூன் 15ஆம் தேதிக்கு அடுத்த நாள் காலையில எழுந்து பகவானை வேண்டி நல்ல அதிகாலை எழுந்திரிச்சு நீராடி பகவானுக்கு புஷ்பாஞ்சலி செய்து ஒரு நெய் தீப ஆரத்தி செய்து பகவானுக்கு பிடித்தமான பதார்த்தங்கள் செய்து பகவானுக்கு நிவேதனை பண்ணி இந்த விரதத்தை நிறைவு செய்யும். ஸோ அதனால இந்த புருஷோத்தம தீர்மானத்தை எல்லாரும் நல்ல விசேஷமாக இருப்பீங்க. அதுபோக இந்த புருஷோத்தம தீர்மானத்துல எந்த அளவுக்கு நீங்க விரதங்கள்ல எளிமையாகவும் அதே சமயத்துல கட்டுப்பாடாகவும் இருந்து விரதத்தை கடைபிடிக்குமோ அந்த அளவுக்கு விரதத்தை கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பாக பகவானுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக எல்லா பக்தருக்கும் கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. புருஷோத்தம அதிகமாச கீ ஜ, ஸ்ரீல பிரபுபாத கீ ஜ. ஹரே கிருஷ்ணா.